கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் காலை தியானத்திற்கென்று செய்தியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வார்த்தையை வாசிக்கலாம். 277வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 3ஆம் அதிகாரம் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வார்த்தை. 9வது வார்த்தையின் நடு மையத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொலேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனுடைய ஊழியக்காரராய் பிரித்தெடுக்கப்பட்ட பவுலடிகள் எழுதின நிருபம். அதில் ஒரு ஆழமான பகுதியை அவர் மையப்படுத்தி எழுதியிருப்பதை நம்ம இந்த நாட்களில் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம உள்ளே போய் தியானிக்க போகிறோம். ஒரே வசனத்தில் 2 ஆழமான சத்தியத்தை அவர் எழுதுகிறார். ஒன்று பழைய மனுஷன், அடுத்து பார்த்தா புதிய மனுஷன். 2 மனுஷனை இங்கே காண்பிக்கிறார். பாருங்கள், 9வது வசனத்தில் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அடுத்த வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. மனுஷன் ஒருத்தர் தான், ஆனால் மனுஷனுக்குள்ள 2 ஆக்டிவ் இருக்கு, 2 விதமான செயல்பாடு இருக்கு. ஒன்று பழைய செயல்பாடு இருக்கு, இன்னொன்று புதிய செயல்பாடு. 2 விதமான செயல் நம்மகிட்ட இருக்கு. பழைய வாழ்க்கை என்பது வேறு, புதிய வாழ்க்கை என்பது வேறு. நம்ம தான் உருவம் மாறாது, கலர் மாறாது, வளர்த்தி மாறாது, உங்களுடைய உறவு முறைகள் மாறாது, ஆனால் செயல்பாடுகள் மாறும். பழைய மனுஷன் புதிய மனுஷன். இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் முதல்ல தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்த பொழுது எப்படி எதற்காக சிருஷ்டித்தார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனுஷனை தேவன் எப்படி உருவாக்கினாரா? பிதாவினுடைய சாயல், பிதாவினுடைய ரூபம். இயேசு கிறிஸ்துனுடைய சாயல், இயேசு கிறிஸ்துனுடைய ரூபம். ஆவியானவருடைய சாயல், ஆவியானவருடைய ரூபம். நமது அப்படின்ட்டு பன்மையில் எழுதப்பட்டிருக்கு. அங்கே ஒருமை இல்லை. பிதாவு மட்டும் எழுதப்படலை, இயேசு மட்டும் எழுதப்படலை, ஆவியானவர் மட்டும் எழுதப்படலை. திரித்துவ தெய்வமாகிய திரியோக தெய்வம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம். அப்போ மனுஷர்கள் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். எல்லா படைப்பிலையும் உன்னத படைப்பு மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் நிறைய படைப்புகள் இருக்குது. சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், மலைகளை உருவாக்கினார், குன்றுகளை உருவாக்கினார், விலங்குகள், பறவைகள், ஊர்வன எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் சிகரமாக அதே இந்த 26 வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவனை உருவாக்கினதுடைய ஆள் தத்துவம் நமக்கு நல்லா தெரியும். 26வது வசனம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்களை சகலத்திற்கு மேல ஒரு ஆளுநராக, தலைவராக, எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை எங்கனையுமே அடிமையாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவே கிடையாது. உங்களை கீழான ஒருத்தராய் அவர் தெரிந்து கொள்ளவே கிடையாது. பாரு, சகலத்திற்கும் உங்களை ஆளுநராக. எதுக்கெல்லாம்? சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும் ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளையும் சகல மிருக ஜீவன்களையும் பூமியை அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். அப்போ உங்கள் படைப்பினுடைய உன்னத நோக்கம்
உங்களை ஆளுநராக, ஆளக்கூடியவர்களாக, ஆளுகை செய்யக்கூடியவர்களாக, உயர்ந்தவர்களாக, மேன்மையானவர்களாக, சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையானவர்களாகத்தான் கர்த்தர் படைத்தார். ஆனால் பவுலடிகள் கொலை சபைக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, இந்த மனுஷன்ட்ட பழைய சுபாவமும் புதிய சுபாவமும் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது பழைய சுபாவம், எது புதிய சுபாவம் என்பதை தெரிந்து கொண்டா பழையதை விட்டுட்டு புதியதை பிடித்து கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பழைய சுபாவம் இன்னும் கலப்படமாய் நிறைய இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடாதபடி பழைய மனுஷன் நமக்குள்ளே இருந்து அப்பப்போ வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால புதிய மனிதனை நம்ம தரித்து கொள்ள முடியல தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ முதலாவது பழையதுக்கும் புதியதுக்கும் உங்களுக்கு வேறுபாடு, வித்தியாசம் தெரிந்தா உங்களாக புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம மாறிடலாம். பாருங்க, இப்படிப்பட்ட ஆளுமை தன்மையோடு படைத்த அந்த மனுஷனை குறித்து தேவன் கொடுக்கிற நற்சான்றிதழை பாருங்களே. அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. அந்த மனுஷனை குறித்து அவர் என்ன தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டாராம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்ததாம். எங்கள் சகலத்துக்கும் ஆளுநராக படைச்சார் இல்லையா, சகலத்துக்கும் உயர்ந்தவராக படைச்சார் இல்லையா. ஆனால் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படைச்சு அவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்த தேவன் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வந்து அவர் சொல்கிறாரு, அவனை படைச்சதுக்காக நான் வருத்தப்படுகிறேன், என் இருதயத்துக்கு அது எப்படி இருக்குதா, வெசனமாக இருக்குது. எவ்வளோ மனுஷன் தான் சொல்லுவேன், வெசனமாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னு. தேவனும் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறார், நமது சாயலின்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷர்கள், நமது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷர்கள் நம்முடைய மனதை வருத்தப்படுத்திட்டாங்களே, நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு? பழைய பாம்பாகிய பிசாசு வஞ்சிப்பதற்கு அவர்கள் இடம் கொடுத்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி அவர்கள் சத்துருக்கு இடம் கொடுத்தார்கள். பாவ வழிகளில் அவங்க போக ஆரம்பித்தார்கள். அதனால தான் கர்த்தர் வருத்தப்பட்டு வேதனைப்படுத்து துக்கத்தோடு சொல்றார். 6ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். அவர் சொல்ற இன்னொரு வார்த்தை இருக்கு. அதே ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அங்கலாய் போடும், மனுஷனோடு என்னால் போராட முடியாது, அவன் நாட்கள் 120 தானே, அவனோடு நான் எவ்வளோ காலம் தான் போராடிக்கிட்டே இருக்கிறேன், நானும் வாசல்லேருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், அவன் கதவை திறக்க மாட்டேங்கிறேன், தெருக்களிலிருந்து நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், அவனும் காது கேளாதவன் போல இருக்கிறான். அப்போ அருமையானவர்களே, இந்த மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது, மாம்சத்தினுடைய மேன்மை எல்லாம் புல்லுக்கு இருக்கிற பூ போல இருக்குது, அது ஒரு நாள் வாடி போயிடும், அழிந்து போயிடும். மாம்சம் மண்ணுக்கு போகும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் நீங்கள் இந்த மாம்சத்தை குறித்து வேதத்தில் பார்த்தா, இந்த மாம்சத்தில் சில காரியங்கள் இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு இந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்களை நான் உங்களுக்கு மத்தியில் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை எல்லாரும் எடுத்துட்டு வருவோம். இங்கே வேதத்தின் பின்பகுதியில் கர்த்தருக்காக மகிமையாக 1 கொரிந்தியர் எல்லாம் கொஞ்சம் வேதத்தை திருப்புவோம். அப்பொழுது காலை வேளையில் உங்களுடைய இருதயம் இதமிடப்படும், ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். 1 பக்க நம்பர் 228வது பக்கம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி. அப்போ மனுஷ ஞானத்திலையும் போதிக்கலாம், மனுஷ ஞானத்திலையும் ஜெபிக்கலாம், மனுஷ ஞானத்திலும் ஆராதிக்கலாம், மனுஷ ஞானத்திலும் புத்தி சொல்லலாம். அடுத்த பின்னாடி சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அப்போ மனுஷனுக்கு என்ன இருக்குது தெரியுமா? மனுஷ ஞானம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு. அதனால தான் உலக மனுஷர் பார்த்தா ஞானமாக பேசுவான். கர்த்தர் சொல்றாரு, அவர்களை பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ ஞானமாக செயல்படுறாங்க, அவங்கள்ட்ட ஞானம் இருக்கு. தேவன் படைக்கும் பொழுது அவர்களை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் படைத்தார் இல்லையா, அவனுக்குள்ளேயும் ஞானம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளை. அந்த ஞானம் தேவனுடைய ஞானம் அல்ல, அந்த ஞானம் பரலோகத்துக்குரிய ஞானம் அல்ல, அந்த ஞானம் உலக ஞானம். அதனால தான் அவர் பவுல் சொல்றாரு, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே போதிக்காமல். நாங்கள் எப்படி போதிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு இணைக்கணும்னா
நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் ஆவிக்குரிய உலகத்தை நம்ம பார்க்க முடியும், ஆவிக்குரியவைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த வேதத்தை படிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் நமக்கு தெரியாது. அதே பகுதியில் பாருங்களே, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பேச்சும், அதே பகுதியில் மேலே இருக்கு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல். அப்ப மனுஷ ஞானத்துல என்ன இருக்கு தெரியுமா? நயவசனம் இருக்கு. அப்படின்னா வஞ்சகம் இருக்கு உள்ள. அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு சொல்லுவாங்க, உலகத்துல இக்கண்ணா வச்சு பேசுறாங்க, புள்ளி வச்சு பேசுறாங்க. அவங்க பேச்சிலேயே ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு நம்மளை தடுக்கும்படியான காரியம் இருக்கு. இதெல்லாம் நயவஞ்சகமான வார்த்தை. பிசாசு போய் ஏவாள்கிட்ட பேசும்பொழுது வஞ்சகமா பேசின, நீ இதை சாப்பிட்றப்போ உன் கண்ணு திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல மாறிடுவ, நீ சாவதே சாவதில்லை. கர்த்தர் சொன்னாரு சாவிங்கன்னு சொல்றாரு, இது சாப்பிட்ற நாளில் சாவிங்க. அவன் சொல்றான் பாருங்க, சாவதே சாவதில்லை. வஞ்சகமான வார்த்தை, தந்திரமான வார்த்தை. அப்ப மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் நாங்கள் பேசாம, அவர் சொல்றாரு பாரு, மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் நாங்கள் பிரசங்கிக்காமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு பேசுகிறோம். அதே பகுதியில் இன்னொரு பகுதியில் 1 கொரிந்தியர் 3:19 வாசித்து பாருங்களேன். அதே பகுதியில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். உலக ஞானம் அது தேவனுக்கு விரோதமான தந்திரமா இருக்குது. நீங்க யெரொபெயாமை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனை கர்த்தர் 10 கோத்திரத்துக்கு தலைவனாய் மாற்றுவார். அவன் ஞானம் எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை விட்டோம்னா திரும்பவும் போய் சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாமிட்ட போய் சேர்ந்துடுவாங்கன்னு சொல்லி இவனாக 2 என்ன பண்ணுவான், ஆலயத்தை 2 பலிபீடத்தை உருவாக்கி மக்களை எல்லாம் இங்கேயே தொழுது கொள்ளுங்க, அங்கே போகாதீங்கன்னு சொல்லி தன் சுய ஞானத்தினாலே அவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பான். ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தி தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை பலிபீடத்தில் பலியிடும் பொழுது தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், இந்த பலிபீடம் ஒரு நாளைக்கு வெடிச்சு போயிடும், அதுக்காக ஒருத்தன் வருவேன், யோசியான்னு ஒருத்தன் வருவேன்னு சொல்லி 14 தலைமுறைக்கு பின்னாடி வரப்போகிற யோசியாவை முன்கூட்டியே கர்த்தர் அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். அப்போ மனுஷ ஞானத்தில் நம்ம பேசுறது, மனுஷ ஞானத்தில் நம்ம செய்யறது, மனுஷ ஞானத்தில் சீலோவம், மனுஷ ஞானத்தில் பாபேல் கோபுரம் கட்டினார்கள். அந்த கட்டினெல்லாம் ஆண்டவர் தாறுமாறாய் உடைத்து போட்டார். அவைகள் சிதறடிக்கப்பட்டார்கள், எங்கும் விலகி போனார்கள். அதெல்லாம் இங்கே மனுஷ ஞானம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஞானத்தினாலேயோ மனுஷனுக்கு இருக்கிற யோசனையில நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ஆவியானவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம போனோம்னா நம்ம புதிய மனிதனாக இந்த உலகத்தில் வாழலாம். பாருங்களேன், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. இந்த சரீரத்தினுடைய பலத்தை பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஒரு மனுஷனுடைய பலன் எப்படிப்பட்ட பலன் என்று அவர் ஒரே வரியில் சொல்லி முடிக்கிறார். 288வது பக்கம். உங்க பலன் இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட கோலியாத்தினுடைய பலனாக இருந்தாலும் சரி, பயங்கரமான பராக்கிரமசாலியுடைய பலனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி இருப்பான் என்று வேதத்தில் ஒரே வரியில் 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி இருக்கு இல்லையா, சரீர ஓட்டம், சரீரத்தில் எடுக்கிற எல்லா காரியமும் அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது கொஞ்ச நாளையில் போயிடும். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. தெயுதாஸ் என்பவன் எழும்பி 400 பேரை இழுத்து கொண்டான், அவனும் அழிந்தான், 400 பேரும் சிதறடி. அப்புறம் ஒருத்தன் எழும்பினான், அவனும் தாசு தான், அவனுடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கான். அவனும் எழும்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் சிதறடிக்கப்பட்டான். அவனை நம்புனவர் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இது கர்த்தரால் உண்டானதனால் ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு எல்லாம் எச்சரிக்கையாக இருங்கன்னு அவர் எழுதுறார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அப்போ மனுஷ ஞானத்தின்படி இழுக்கலாம், மனுஷ ஞானத்தின்படி பேசலாம், மனுஷ ஞானத்தின்படி செய்யலாம், ஆனால் அவைகள் நிலைத்து நிற்காது. தேவ ஞானம் ஒன்று தான் நிலைத்து நிற்கும். இந்த பவுலடிகள் கொலேஸ் சபைக்கு அழகா எது பழைய மனுஷன் எது புது மனுஷன், இப்போ தான் நம்ம கொஞ்சம் உள்ளே இறங்கி நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம வர்றோம், உங்களில் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே
ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப நான் உங்களுக்காக வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். அதிகாலையில் வர்றாங்களே வந்தவர்கள் புது பலன் அடையணுமே, கழுகு போல எழும்பணுமே, கர்த்தருக்குள்ள கம்பீரமாய் அவர்கள் வாழணுமே. ஏன்னா இந்த காலை பொழுதுல முதல் பிரசன்னத்தில் நீங்கள் வர்றீங்க, வந்த வண்ணமாய் நம்ம திரும்பி போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். நம்ம கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஏதோ மனிதனுக்காக வந்து திருப்திப்படுத்துவதற்காகவோ ஏதோ கட்டாயத்தின் பேரினோ அல்ல, நம்ம உண்மையிலேயே தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை அதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பழைய மனுஷனை அவர் அழகாக காண்பிக்கிறார் பாருங்க. கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். 5ஆம் வசனத்திலிருந்து பக்க நம்பர் 277 நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாசிக்கிறேன். ஆகையால் பழைய மனுஷனில் என்னென்ன இருக்குமா? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனை, யான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ பழைய மனுஷனில் இது எல்லாமே இருக்கும். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்போ இந்த சுபாவங்கள்லாம் இருந்தால் வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். இன்னும் அப்படியே அவர் எழுதுறாரு பாங்களே, 8வது வசனத்தை பார்த்து. இப்பொழுதும் ஒருவேளை மேலே இருக்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை பிரதர், ஆனால் 8வது வசனத்தை பாருங்களே. கோபமும் மூர்க்கமும் போராமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகள் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு, முதல்ல சொல்றாரு 5வது வசனத்தில் உங்கள் அவயங்களில் அழித்து போடுங்கள். 8வது வசனத்தில் சொல்றாரு இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இப்போ நம்ம எல்லாம் அழிச்சு போட்டுட்டோமா விட்டுட்டோமா? மீண்டும் அந்த வசனத்தை பாஸ். இதெல்லாம் நமக்கு தாண்டிட்டோம்னு நம்ம நினைப்போம். இன்னும் அப்பப்போ எகிப்தில் எப்படி இஸ்ரேல் மக்கள் போய்கிட்டே இருந்தாலும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டான், போகிறான் கானானை நோக்கி. ஆனால் மனசு மட்டும் எகிப்திற்கு போய்கிட்டே இருக்கு. நாமும் கூட பழைய மனுஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம், ஆனால் பழையபடி அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னெல்லாம் இருக்குது. 8வது வசனத்தை பாரு. கோபம், அடுத்து மூர்க்கம், அடுத்து போராமை. ராகேலும் லேயாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போராமை கொண்டு, இவ கொண்டு வேலையால் விட அவ கொண்டு வேலையால் விட, இவ கொண்டு போய் தூதாயும் கனியை கொடுக்க, 2 பேர்த்தையும் நீங்கள் படித்து பார்த்தா என்ன போராமை. யார்? அக்கா தங்கச்சி. அங்கே பார்த்தா ஏசாவும் யாக்கோப்பும் அண்ணன் தம்பி. என்னது 2 பேர்த்துக்குள்ள போட்டி போராமை. வேதத்தில் நிறையா இருக்குது. சவுலு தாவீதை எப்படி பார்க்குறேன்? மகங்க, அவன் வயசுக்கு இவன் ஒரு சின்ன பையங்க. தாவீது சின்ன பையன், அவனை எப்படி பார்க்குறான்? பார்க்கும் பொழுதே காய் மகாரமாய் பார்த்தானா. இதெல்லாம் என்னன்னு வேதம் சொல்லுது? போராம. இங்கே பாருங்களே, பழைய மனுஷனுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். கோபம் இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறையா கோபங்கள். கணவனோடு பேசாத கோபம், மனைவியோடு பேசாத கோபம், நண்பர்களோடு பேசாத கோபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா ஒரு சிரித்த முகம் கூட இல்லாத, இதெல்லாம் என் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? மறைவாய், வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளம் அந்த கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் விரோதத்தினாலும் கைமகாரத்தினாலும் எரிச்சலினாலும் முறுமுறுப்பினாலும் இருக்கிறனால தான் அந்த முகங்களில் ஒரு மாற்றம் இல்லை. இதெல்லாம் பழைய சுபாவம், பழைய துருத்தியில் இருக்கிற பழைய மாவு, புளித்த மாவு. இது நல்ல மாவையும் கெட்டு நாரி போக பண்ணும். பவுல் எழுதுறார், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. கொஞ்சூண்டு புளித்தமா எவ்வளோ மாவையும் நல்ல மாவையும் புளிப்பாக்கிறோம். கொஞ்சம் கசப்பு தாங்க, ஆனால் அடுத்த நம்முடைய வாழ்க்கையை முழுசும் அது கசப்பாய் மாற்றிடும். அது கசப்பான வேர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து பார்க்கணும், துர்ரீச்சை, அசுத்தம், மோகம், இது எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். அடுத்து பாருங்களேன் 9வது வசனம். ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லாது. இது நம்முடைய வாழ்க்கையில் 100% நம்மளால் கடைப்பிடிக்க முடியுதான்னு மட்டும் யோசிச்சு. சின்ன சின்ன காரியத்துக்கு இல்லைன்றோம். வீட்டில் இருப்பாங்க, இல்லை. நம்மகிட்ட இருக்கும், இல்லை. நம்ம போயிருக்க மாட்டோம், போனோம்ன்றோம். சின்ன சின்ன காரியத்தில், இந்த ஒரு சின்ன காரியத்தில் நம்ம அந்த வசனத்தின்படி நடக்க முடியலையே. சின்ன காரியத்தில் அசால்ட்டாக வேதத்தில் பொய் சொல்லாதிருங்கள் 10 கட்டளையிலும் இருக்கு. பவுலும் சொல்றார், உங்கள் வாயில பொய் சொல்லாதிருங்கள், கெட்ட வார்த்தை பேசாது. இன்னும் கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க தெரியுமா? அவங்க ஜென்ம சுவாபம் இன்னும் அழியலைங்க.
இன்னும் அது வெளிப்படுது. பட்டார்னு கோவம் வந்தோடனே உடனே பார்த்தா அந்த வார்த்தைகள் வருது. அப்போ நீ இன்னும் பழைய மனுஷனாக தானே இருக்கிற, பெயர் தான் புது மனுஷன். இன்னும் உன்னுடைய இருதயம் அந்த பழைய கும்புட்டி காயால் தானே நிரம்பி இருக்கு. உன்னுடைய இருதயம் பாவத்தினால தானே நிரம்பி இருக்கு, விரோதத்தினாலும் மட்டுமல்ல கெட்ட வார்த்தையினால் நிரம்பி இருக்கு. யோசித்து பாரு. நம்ம பேச்சிலே சொல்லுவோம், எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் நடக்கிறதே வேறு. அப்போ இன்னும் நம்ம பழைய மனுஷன் சாவிலேயே, பழைய மனுஷனை நம்ம சுமந்துக்கிட்டே தானே அலையிறோம். பழைய மனுஷனை உள்ள மறைத்து வைத்திருக்கிறோமே, நம்ம வெளியில் போர்வையாக தானே பொத்திக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, பவுல் அழகாக எழுதுறார், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அப்போ முதல்ல களைஞ்சிருங்க, அது உங்களை விட்டு வெளியே தள்ளிடுங்க. அந்த பழைய வஸ்திரத்தை தூக்கி போடுங்க. திரும்ப திரும்ப அந்த பழைய வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொள்ளாதீங்க. பவுல் சொல்றார், அதை தரித்து கொள்ளாதே, புதிய மனுஷனை நீ தரித்துக்கொள். பழைய மனுஷனை களைஞ்சு கீழே போட்டுரு. பழைய மனுஷனுடைய சுபாவத்தை உன்னை விட்டு எடுத்துரு. அந்த பிச்சை உனக்குள்ள இருந்து வேரோடு பிடுங்கி அதை பாதாளத்துக்குள்ள அனுப்பு. அடுத்து பாருங்களே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தில் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைஞ்சு எடுத்துருங்க. களை எடுக்கிற மாதிரி பிடுங்கிருங்க. உனக்குள்ள எங்க இந்த பழைய மனுஷன் இருக்கிறான், கோபம், விரோதம், கசப்பு, வைராக்கியம், எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணுமா, இன்னைக்கு அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்கணும். புதிய மனுஷன் யார் என்பதையும் அவர் அப்படியே தொடர்ந்து சொல்றாரு பாருங்களேன். இப்போ பழைய மனுஷனெல்லாம் எடுத்துட்டோம்னா புதிய மனுஷனை நம்ம பார்க்கணும். புதிய மனுஷன் எப்படி வசனத்தில் பாருங்க சொல்லப்பட்டிருக்குது. வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. எதெல்லாம் உனக்குள்ளே இருக்கணும்? முதலாவது பரிசுத்தம் இருக்கணும், அதை நீ தரித்து கொள்ளணும். எலிசாவை குறித்து சுனேமித்தியால் என்கிற பெண்ணு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பை பாருங்களே, அந்த பெண் கண் போட்டாலாம், நித்தமும் 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 கண்ணு போட்டால்னே வேதத்தில் எழுதியிருக்கு. இங்கே ஏசபேல் தன்னுடைய கண்ணுக்கு மையிட்டால்னு இருக்கும். ஆனால் அங்கே அவள் என்ன பண்ணாலாம், யோசேப்பு மேலே கண்ணு போட்டாலாம். பாவத்துக்கு வஞ்சகமான வார்த்தையை சொல்லி இழுத்து பார்க்குறா, வஸ்திரத்தை பிடுங்கிட்டா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுன மாதிரி பாவத்துக்கு அவன் விலகி ஓடினான், எதிர்த்து நிற்கலை. அவன் எதிர்த்து நின்றுனா அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவள் அதிகாரி. பார்த்தா நீங்கள் வேதத்தில் ஆகாப் ராஜா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவார், நாபோத்துடைய நிலத்தை எடுத்துக்குவான். நாபோத்தை சபை நடுவில் நிறுத்தி அவன் மேலே ஒரு அபாண்ட கொலையை சொல்லி குற்றத்தை சொல்லி அவனை கொன்று போட்டுட்டு நிலத்தை பிடிக்குவேன். அதிகாரத்தில் சில வல்லமை இருக்கு. அதிகாரிகிட்ட சில அதிகாரம் இருக்கு. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்களே, தாவீது உரியாவை கொன்னுட்டு மனைவியை எடுத்துக்கிட்டான், ஒன்றும் செய்ய முடியல. அவன் பாவம் அப்ராணி, அவன் உயிர் அபாண்டமாய் இழந்துட்டான். இவளை எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டான். இது அதிகாரிகள் செய்யக்கூடிய துணிகரமான காரியம். இதே போல தான் இங்கே வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஏற்று நின்றிருந்தானா அவள் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இவனை கரைப்படுத்தி இருப்பான். அதனால தான் அவன் விட்டு விலகி, வஸ்திரமே போனாலும் பரவாயில்லைன்னு. அவன் ஏற்கனவே அடிமை, அவனுக்கு வஸ்திரம் கிடையாது. அவன் இடுப்பில் தான் அந்த ஒரு வஸ்திரம் இருக்குது, அதையும் அவன் பிடுங்கிட்டதுனால அவன் ஓடிட்டான், வெக்கத்தோடு ஓடுறான். ஆனால் அவனுக்கு தேவை தன் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், தன்னுடைய மானம் ரொம்ப முக்கியம். சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, அவன் தான் பரிசுத்தவான். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, புதிய மனுஷன் ஒருத்தனுக்குள்ளே இருந்தானா அவன் முதல்ல பரிசுத்தவானாக இருப்பான். இப்போ நமக்குள்ளே பரிசுத்தவான் என்று பிறர் சொல்லக்கூடாது, நான் பரிசுத்தவான் என்பது எனக்கே முதல்ல தெரியும். மற்றவர்கள் சொல்லுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் நான் யார், உங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரியும். கண்களில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? முதல்ல உங்கள் மனது பரிசுத்தமாக இருக்கா? உங்கள் உணர்வுகள் பரிசுத்தமாக இருக்கா? உங்கள் உணர்ச்சிகள் பரிசுத்தமாக இருக்கா? உங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜீவியம் பண்ணுறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க. அடுத்து சொல்கிறார், பிரியமாக இருக்கணும், வேதத்தில் பிரியமாக இருக்கணும், ஜபத்தில் பிரியமாக இருக்கணும், ஊழியத்தில் பிரியமாக இருக்கணும், ஆராதனையில் பிரியமாக இருக்கணும், பரிசுத்தவான்கள் மேலே பிரியமாக இருக்கணும், ஒருவரில் ஒருவர் பிரியம் கொள்ளணும், ஒருவரில் ஒருவர். இதான் புதிய மனுஷன். அடுத்து சொல்கிறாரு,
எல்லாவற்றிலும் உருக்கமான இறக்கம் இருக்கணும். ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு இறக்க இறங்கி வரணும், ஒரு மனதுருக்க இறங்கணும். வேதம் சொல்லுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவராயிருந்தார். அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருந்தது. அதுபோல நமக்குள்ளேயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இறக்கப்படணுங்க. கலாத்தியர் 6:2 எழுதுறாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. நம்ம இன்னைக்கு என்ன வர்றோம், எவ்வளவு பேர் இங்க இருக்கிறோம், யாருக்காவது யார்கிட்ட ஒரு நிமிஷம் நம்ம பேசுறோமா? தற்பரிசோதனை செஞ்சு பாருங்க. இது ஒரு விருந்தாளிகள் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். வந்துட்டோன்னே நம்ம மாட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் ஒரு விசுவாசி இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 2 வார்த்தை ஒரு சிரித்து ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு அவ்வளோ பிஸி வேலை. வீட்டுக்கு எல்லாம் போனோடனே பஸ் பிடிச்சி போகணும், அங்கே போனோடனே நம்ம போய் கை வச்சு உள்ளே போய் வேலைக்கு போகணும். அப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற சக விசுவாசிகளை நம்மளால் 2 நிமிஷம் பேசி ஒரு புன்முறுவலோடு அவங்கள்ட்ட அன்பை பரிந்து கொள்ள முடியலையே. நம்மகிட்ட எப்படி இறக்கம் இருக்கு? ஒரு காலை இங்கே வைக்கிறோம், அடுத்த காலை வீட்டில் வைக்கிறோம். ஆகாப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. தேவாலயத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி வீற்றிருப்பதையே நான் தெரிந்து கொண்டேன்னு தாவீது சொல்றார். ஆனால் நம்ம வந்துட்டோன்னே அடுத்த நிமிஷம் தலைதெறிக்க ஓடிடலாம். யார் எப்படி போனால் நமக்கு என்னன்னா, நம்மகிட்ட உண்மையான ஒரு இறக்கமும் உருக்கமும் இல்லை. தேவனுடைய நம்ம புதிய மனுஷன் கிடையாது, இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கு. வருவதும் போவதும் அது வாடிக்கையாக இருக்குது. அதல்ல, நம்ம தேவாலயத்தில் அமர்ந்து தியானம் பண்ணணும். தேவன் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாள் முழுசும் அவருடைய நாள் தானே. இந்த நாளில் 24 மணி நேரம் அவருக்கு தான் நம்ம செலவழிக்கணும். நம்ம 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தான் நம்ம செலவு செய்கிறோம். மீதி எத்தனை மணி நேரம்? 22.5 மணி நேரத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு செலவு செஞ்சால் தேவன் சொல்கிறாரு, தேவனுடையது நீ வஞ்சிக்கலாமா, நீ எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் ஆலயத்தை மலை மேலே ஏறி மரத்தை வெட்டி கொண்டு வந்து கட்டுங்க, அதன் மேலே நான் பிரியமாக இருப்பேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ வஞ்சிக்கிறீர்களே. எதனால தெரியுமா? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. எது தசம பாகம்? உன் நேரத்தில் நீ தசம பாகத்தை ஆண்டவருக்கு செலுத்தணுமே, உன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணுமே. ஒரு சபை ஒழுங்குனா கொஞ்ச நேரம் இருந்து நன்றி சொல்லி ஜெபித்துட்டு எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்யாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. யோசித்து பாரு. நம்முடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பாரே. அருமையானவர்களே, இன்னும் பாருங்களே, அவர் எழுதுறாரு தயவையும், அடுத்து எழுதுறாரு மனத்தாழ்மையையும். நம்மக்கிட்ட ரொம்ப தேவை தாழ்மை. தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார் என்று எழுது பாருங்க. மரியாள் வீட்டில் 30 வருஷம் ஒன்றுமே தெரியாதவர் போல இருக்கிறார். யோசேப்புக்கு கீழே 30 வருஷம் இருக்கிறாருங்க. 33 வருஷம் அவர் ஊழியத்தில் இருந்தார். ஆனால் உலகத்தில் இருந்தார். 30 வருஷம் அவங்க வீட்டில் தாங்க இருந்தார். 3.5 வருஷம் தாங்க அவர் வெளியில் ஊழியத்துக்கு போனார். 30 வருஷம் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிட்டு அங்கே அமைதியாக இருக்கிறார். அவர் தேவன் தான், கர்த்தர் தான், வல்லமையுள்ளவர் தான், பராக்கிரமசாலி தான். சகலமாக அவருக்கு தெரியும். மரியாளுக்கு யோசேப்புக்கு ஒன்று கூட தெரியாதுங்க. கண்ணில் பார்த்தது தான் தெரியும். ஆனால் இவருக்கு அண்ட சராசரமும் தெரியுங்க. ஆனால் எப்படி தன்னை தாழ்த்துறாரு பத்தியா? எதுவுமே தெரியாத ஒரு மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவங்க என்ன வேலை சொன்னாலும் அவர் கேட்டுக்கிட்டு அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி அவர் அமைதியாக இருந்தார். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல இருப்பான். நமக்குள்ள ஒரு தாழ்மை வேணுங்க, மனத்தாழ்மை. அடுத்தவர் எப்படி இருந்தார் தெரியுமா? சாந்தம் உள்ளவராக இருந்தார். அதனால தான் வேதம் சொல்லுது சாந்தம் நிறைந்தவராய் அவர் இருந்தார். அடுத்து பாருங்களேன், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. இதுதான் புதிய மனுஷன். நமக்குள்ள பொறுமை இருக்கணும். ஆனால் எப்படி பொறுமை இருக்கணும் தெரியுமா? நீடிய பொறுமை. எவ்வளவு காலம் லேட்டானாலும் பொறுமையாக இருக்கணும். சாரால் மாதிரி அவசரப்பட்டக்கூடாது, ராகேல் மாதிரி அவசரப்பட்டக்கூடாது, லேயால் மாதிரி அவசரப்பட்ட. எனக்குன்னு ஒரு காலம் வரும், காத்திருப்பேன். நிச்சயமாய் கர்த்தர் என்னை விசாரிப்பார். அந்த நாளில் என் தலையை கர்த்தர் தங்கமயமான ஜீவ கிரீடத்தினால், மகிமையின் கிரீடத்தினால் என்னை நிரப்புவார். என் நேரம் வரை நான் காத்திருப்பேன்னு சொல்லி பொறுமையாக அவர் காத்திருக்கணும். அதான் நீடிய பொறுமை வேற, நீடிய பொறுமை வேற. ஆனால் வேதம் சொல்லுது அவர் நீடிய பொறுமையுள் வருவேன்னு சொல்லிட்டு 4000 வருஷம் கழிச்சு தாங்க வந்தார். அவர் நினச்சிருந்தாருன்னா மோசைக்கு முன்னாடி அவர் இறங்கி வந்து ஒரே மிதியாக பிசாசை மிதிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் மோசையை நம்ம பார்த்துருக்க முடியாது, யோசுவாவை பார்த்துருக்க முடியாது, சவுலு தாவீது யாரையுமே பார்த்துருக்க முடியாது. இவங்கெல்லாம் பிறக்கணும், இவங்கெல்லாம் வரணும், அதுக்கடுத்து தான் இயேசு கிறிஸ்து வரணும்னு அனாதியை அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் நீடிய பொறுமையோடு செய்கிறார். பாருங்க, யெரொபெயாம் பலிபீடம் கட்டின உடனே கர்த்தர் சொல்லிட்டார் யோசியா வருவான். ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சு வந்தான் தெரியுமா? 14வது தலைமுறையில் வருவேன். அப்போ 14னா 100 எத்தனை? ஒரு ஆளுக்கு 100 வருஷம்னா கிட்டத்தட்ட 1000க்கு பின்னாடி தான் அவன் வர்றான்.
1400 வருஷம் கழிச்சு தான் வரேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறவனை கர்த்தர் சொல்றார், வருவான், வந்து உடைப்பான்ப்பா, நிச்சயமா இந்த பலிபீடம் உடையும், இதில் எல்லாத்தையும் அவன் தீக்கரை ஆக்குவேன், வருவேன்னு. அந்த ஜெனரேஷனை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 14வது தலைமுறையில் யோசியா ராஜா வந்து அதை எல்லாவற்றையும் தீக்கரை ஆக்குவேன். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லுகிறவர். சாலமோன் பிறப்பேன் கர்த்தர் சொன்னார், ஈசாக்கு பிறப்பேன் கர்த்தர் சொன்னார். எல்லாவற்றையும் கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு சொல்லிக்கிட்டே வருவார். ஆனால் அது நடக்கும் என்பதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. இன்னும் பாருங்களேன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ அதை தாண்டி 13ஆம் வசனம் வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர், பக்கத்தில் சொல்லுங்க, ஒருத்தர் தாங்கணுங்க. கணவன் மனைவியை தாங்கணும், மனைவி கணவனை தாங்கணும். நீங்கள் உங்கள் நண்பர்களை தாங்கணும், சிநேகிதர்களை தாங்கணும், பெற்றோர்களை, உற்றார்கள், உறவினர்களை தாங்கணுங்க. எல்லாருக்குமே ஒரு உதவி தேவையாக இருக்குது. மோசே கையும் தாழ்ந்து போச்சு தாங்க. இன்னைக்கு நம்மளும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இப்போ நீயா ஓடுற இல்லையா, ஒரு நாளைக்கு உன்னை ஒருத்தன் உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், உனக்கு ஒருத்தன் இடைக்கட்சியை ஒருத்தன் கட்டி போடுவேன். நமக்கு இப்போ 40 வயசு 45 வயசு வரை யாரும் தேவையில்லைங்க. 45 வயசுக்கு மேலே கட்டாயம் ஒருத்தர் நமக்கு உதவிக்கு தேவைங்க. நிச்சயமாக வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு போகும், பொற்கிண்ணி நசுங்கி போயிடும், ஊற்றின் அருகே சால் உடஞ்சு போகும், மேட்டுக்காக அச்சம் உண்டாகும், வழியில் பயங்கள் தோன்றும், வாதுமை மரம் பூ பூத்துரும். இப்போ எல்லாத்துக்கும் பூத்துருச்சு, அது வெளியே தெரியாமல் நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறோம், ஆனால் உள்ளே பூத்து இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏமா இறங்கி போங்கன்னா முடியாதுங்க, இடுப்புளி கடகடங்குதுங்க, முழங்கால்லாம் டடடன்னு சவுண்டு வருங்க. அப்போ தாங்க கணவனுடைய அன்பு தெரியுங்க. படுத்துக்கிட்டு பிள்ளைகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காலில் உதச்சிட்டு போவேன், பிள்ளைகள்லாம் காது கேளாத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் மனைவியோடைய அன்பு கணவனுக்கு தெரியும், கணவனுடைய அன்பு மனைவிக்கு தெரியும். அதனால தான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணை உனக்கு கடைசி காலத்தில் மனைவி தான் ஏற்ற துணை, கணவன் தான் உனக்கு ஏற்ற துணை. அதனால தான் ஆண்டவர் அவர்கள் 2 பேர்த்தையும் தான் உருவாக்குனார். எனக்கு பிள்ளைகள் இடையில வருவாங்கங்க, அவங்களாம் இடையில இருக்கிற கேரேஜ், அவர்களால் ஒரு நாளைக்கு கலந்து விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி வந்துட்டு அவங்கள சட்டையே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மனைவியை விட பிள்ளைகளை நேசிக்கிற உங்களுக்கு, கணவனோட பிள்ளைகளை நேசிக்கிற உங்களுக்கு காலை வேளையில் ப்ராஃபர்சி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற பாதை தவறு. முதலாவது ஆண்டவர், அடுத்து உங்கள் கணவன், அடுத்து உங்கள் மனைவி, அடுத்து தான் ஊழியம், அடுத்து தான் சபை. முதல்ல ஆண்டவருக்கு அடுத்து தேவன் உங்களுக்கு கொடுத்த துணையாளரை நேசிங்க, அன்பு செய்யுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, வார்த்தையால் தாங்குங்க, வார்த்தையால் அவங்கள தூக்கி பிடிங்க. மோசை கை மாதிரி அவங்க கை தாழ்ந்து இறங்கும் பொழுது தாங்கி பிடிங்க. இப்போ கணவனை விட்டுட்டு மனைவி மக வீட்டுக்கு போக ரெடியாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் நான் கேள்விப்படுறேன். புருஷெல்லாம் எனக்கு வேண்டாம், பிள்ளைகிட்ட போய் சாப்பாடு கிடைக்காது, தட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் பிள்ளை கொடுத்துருவானு. வேதம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடு, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. தேவன் வரணும், அடுத்து உன்னுடைய துணையாய் கர்த்தர் கொடுத்த நபர் தான் வரணும். அருமையானவர்களே, இன்னும் பாருங்களேன், அடுத்த வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், இவை எல்லாவற்றிற்கும் மேலும் பூரண சற்குணத்தின் அன்பை, கட்டாகிய அன்பை, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுசு வீட்டில் போய் தயவு செய்து எனக்காக, நீங்கள் உங்களுக்காக படிக்க வேண்டாம், எனக்காக படித்து பாருங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாறுப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷம். இந்த அன்பை பற்றி ஒரு அதிகாரம் முழுசு எழுதிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இதுக்கு மேலே என்னங்க எழுதணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தாங்க இந்த உலகத்தில் எல்லாமே அன்பு தான். அப்போ நம்மளால் முடிஞ்சது, காசு பணம் கொடுக்க முடியாட்டி அன்பையாவது கொடுக்கல இல்லையா? அது ஓசி தானே. அன்பை பாராட்டுங்களே. ஒருத்தர் விசாரித்தாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் நின்று சிரித்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்களே, அவங்க உங்களுக்காகவே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அன்பை மட்டும் ஒரு ஆட்டை சிரித்து அவங்கள்ட்ட நல்லா பேசுங்களே, அவங்க உங்களை வீட்டில் போய் விசாரிப்பாங்க. ஹலோ பிரதர் சிஸ்டர், நீங்கள் சிரித்தது, நீங்கள் என்கிட்ட விசாரித்தது இதமாக இருந்துச்சு. நிறைய பேர் என் வாழ்க்கையில் அப்படி சந்திச்சிருக்கிறேன். அவங்கள்ட்ட அன்பாக இருக்குது, நல்லா 2 வார்த்தை பேசினாலே சொல்லுவாங்க, இவர்கிட்ட போனால் நல்லா பேசுவார், இவர்கிட்ட போனால் மனதுக்கு இதமாக இருக்கும், இவர்கிட்ட பக்கத்தில் போனாலே ஒரு மாதிரி இருக்குது நமக்கு உணர்வு. ஏன்னா அந்த அன்பை நம்ம காண்பிக்கிறதா. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எங்கேயுமே வம்பா இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஆலயத்தில் சவுக்க பின்னினார்னு இருக்குது. மற்ற இடத்துல எல்லாம் அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை பெறப்பட்டுச்சு. அடுத்து பாருங்களே, இப்போ மனைவிமார்கள் எப்படி இருக்கணும், கணவன்மார்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிதாக்கள் எப்படி இருக்கணும், வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், எல்லாமே இதே அதிகாரத்தில் சொல்கிறார். புதிய மனுஷனாகி நீ
ஒருவேளை மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கணும்? வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனம். மனைவிமார்கள் எல்லாம் வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி. ஹலோ, வாசிக்கவே மாட்டீங்க. உங்க புருஷனுக்கு ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற, வேலை பார்க்குற இடத்துல சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறோம். எவனோ ஒருத்தன் நம்மளோட வேலை பார்க்குறவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் உங்க சொந்த புருஷனுக்கு 99.3% கிடையாதுங்க. என்னால் வருத்தத்தோடு பதிவு செய்ய முடியும். வீட்டுக்காரனுக்கு ஒரு தண்ணி மூட்டு தரைச்சாங்க கூட செய்ய மாட்டேங்க. ஆனால் வேலை பார்க்குற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல யாராவது சொன்னா நீ நல்லவள் என்பதை காண்பிப்பதற்காக, உதாரண குணமுள்ளவள் என்பதை காண்பிப்பதற்காக மாறி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி வரிஞ்சு கட்டிக்கிட்டு உன் குணத்தை காட்டுற. ஆனால் வீட்டில் தான் உன் உண்மை குணம் தெரியும். மற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிறங்க. ஆனால் சொந்த, அதில் எழுதி, ஏன் இந்த வார்த்தையை எழுதுன, அவர் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறார். தண்ணி கொடுக்காத மனைவிகள் இருக்காங்க, உணவு போட்டுக்கு சாப்பிடுன்னு சொல்கிற மனைவிகள் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தரமாட்டாங்க. ஆனால் வீட்டில் விருந்தாடி ஒரு நாளைக்கு வந்துட்டு போவேன், அவன் முன்னாடி மல்லு கட்டிக்கிட்டு சோத்தை போட்டுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போ, சாப்பிட்டுட்டு போ, சாப்பிட்டுட்டு போ. அவனா உனக்கு சம்பாரிச்சு போகிறேன். ரியலி லைஃப்பில் யோசித்து பாரு. யார் மேலே அன்பு காட்டணும்? யார் உனக்காய் கஷ்டப்படுறா? யார் உனக்காய் ரத்தம் சிந்தி உனக்காய் இந்த உணவு கொண்டு வந்து கொடுக்குறா? அவனை உட்கார வச்சுவிட்டு இருக்கிறவனுக்கு நம்ம யாருன்னு, உன் பிறந்தவனாக இருந்தாலும் கூட அவனை அவன் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு அவன் வீட்டில் போய்கிட்டே இருப்பேன், நீ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ஏப்பை விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. மனைவிகளாகிய உங்களுக்கு தான் சொல்கிறார். எல்லாம் லைவில் இருக்காங்க நிறைய பேர். அடுத்து பாருங்க, புருஷர்களே, எங்கிட்ட திரும்பி பேசுகிறேன். புருஷர்களே, எல்லாம் புருஷர்கள் தானே, வாசிங்க. உங்கள் மனைவிகளில், ஆமென், அவர்கள் பேரில், ஆமென். வீட்டுக்குள்ளே போகிறப்பயே கசப்பு, அப்படியே வெறுப்பு, உள்ளே போகும் பொழுதே முறுமுறுப்பு. மனைவி கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு புருஷர்களுக்கு என்ன கிடையாது. வையி போனேன், நான் கண்டுபிடிச்சினேன். வையி போனேன்னா அது கட்டாயம் மனைவி தான். ஹிஹின்னு சிரிச்சாலே அது யாரு தான்? யாரோ ஒருத்தி தான். யாருக்கோ ஒருத்தட்ட உட்காந்து பல்லிச்சு பேச தெரியுது. ஆனால் சொந்த மனைவி, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவங்கள கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்களே. ஆசை புருஷனை பற்றி இருக்கும். அந்த பெண்களுக்கு இருக்குது ஆசை புருஷன் மேலே தான் இருக்கு. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையா, புருஷன் சாப்பிடணும். அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லையே, புருஷனுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி எவ்வளவு அவன் அடித்து விடிய விடிய அடிப்பேன், விடியால பார்த்தா அவனுக்கு சோறு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பான். காரணம் வாக்கு தத்தம் அப்படி இருக்கு. புருஷன், உன் ஆசை புருஷனை. நானும் என் லைஃப்பில் எவ்வளவோ ஆண்டுகள் பார்த்துட்டேன். எத்தனையோ இடத்துல போய் பிரயாணம் பண்ணி எத்தனையோ ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கிறேன். என்னதான் அடித்தாலும் அந்த புருஷன் மேலே என்ன பண்ணுவாங்க, நேசமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு கோச்சிட்டு போய் போன நேரத்தை விட எட்டி பார்த்து இவன் வருவானான்னு திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு அடுத்து சொல்லி விடுறது, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. வரமாட்டேங்கிறாரு. கண்ணுக்குள்ளேயே இருக்குது, காதுக்குள்ளேயே இருக்குது. எப்படிங்க இல்லாமல்? எதுக்கு இந்த வீண் வைராக்கியம்? தனிமையாக இருப்பது நல்லதல்ல. யோசித்து பாருங்க. அன்பு கூறுங்க. கணவன்மாரே, உன் மனைவிட்ட அவங்கள நல்லா இல்லாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவங்கள பாராட்டுங்க. ஏன்னா அவங்க நல்லா பெற்றவங்களை விட்டுட்டு, கூட பிறந்தவங்களை விட்டுட்டு உன் கூட வந்து வாழ்றாங்க இல்லையா, உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து உனக்கு பிள்ளையை பெற்று கையில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏங்க அவங்கள பாராட்டுறதை விட நமக்கு வேற என்னங்க? தேவனை புகழுங்க, அவங்கள பாராட்டுங்க. அவங்கள புகழ வேணாம், பாராட்டுங்க. நல்லா சமைச்சிருக்கிற, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, நல்லா எனக்கு துவைச்சி கொடுத்துருக்க. எவ்வளோ பணிவிட யாருங்க செய்வா? இந்த உலகத்தில் மனைவியை தவிர வேறு யாரும் உங்களுக்கு பணிவிட செய்வா? வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் எல்லாரும் செய்வாங்களா? அப்படியே செஞ்சாலும் 1000 முறை சொல்லி கட்டிடுவாங்க. சொல்லி காட்டாத ஒரே ஒருத்தர் மனைவி தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னங்க இப்போ கணவன்மார் மகதில் கைத்தட்ட, நான் தட்டுனா மைக்கில் சவுண்டு வந்துடும். நல்ல கணவன்மார்களாக இருங்க, அன்பு பாராட்டுங்க. எவ்வளோ வேணாலும் செலவில்லைங்க. அவங்களுக்காக தானே கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்க பலம் கொடுக்குறேன். இன்றைக்கி மனைவி இல்லாமல் எத்தனையோ பேர் வருத்தத்தோடு இருக்காங்க. இருக்கிறவங்க மனைவியை சந்தோஷப்படுத்து, அவங்களுக்காக நேரத்தை செலவிடுங்க, அவங்களுக்கு பணத்தை நல்லா தாராளமாக கொடுங்க. கஞ்ச கருமையாக இருந்து நீங்கள் கடைசியில் ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது. என்னத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்க. அவங்க தான் உங்களுக்கு கடைசி வரையும் உணவு பரிமாற. நீங்கள் முதல்ல எச்சித்தட்டை எடுக்கிறாங்க இல்லையா, யாராவது எடுப்பாங்களா? உங்களுடைய உணவு நீங்கள் எல்லாம் போட்டுட்டு போனாலும் அவங்க எடுக்கிறாங்க. அந்த மனமும் வந்து அவங்க செய்கிறாங்க இல்லையா. எவசாலும் வாங்கிக்கிறாங்க, அடித்தாலும் வாங்கிக்கிறாங்க. திருப்பி அடித்தாங்கன்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? அவ்வளவு உங்கள் மேலே அன்புங்க. எத்தனை மனைவிகளை கணவன்மாரை அடித்து சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அமைதியாக அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தோம்னா
அவன் தட்டைக்குச்சி மாதிரி இருப்பேன். அந்த மாலை பார்த்தா சும்மா பயங்கர போட்ஸாக இருக்கேன், தூக்கி போட்டு ஒரு மிதி வச்சா இவன் இருக்கிறடமே தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க, கட்டி விட்டான்ல, தாலி போட்டுட்டான்ல, அவனுக்கு ஒரு மரியாதைம்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், பத்தியா அவங்க எவ்வளோதான் இருந்தாலும் அதை நினைவு கூறுறாங்களே, கட்டிட்டாரே, தாலியை கட்டியிருக்காருன்னு அந்த மனிதத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் நம்மகிட்ட அந்த மனிதத்தன்மை இருந்தால் அவங்கள நேசிப்போம் இல்லையா? அன்பு கூறுங்க. அடுத்து பாருங்களே, 20வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு ஒரு சில காரியத்தில் மட்டும், பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்பா அம்மா சொன்ன எஸ் தான் சொல்லணும், நோங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எதிர்த்து பேசினாலே தேவசத்தை உடஞ்சி போயிடும். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க அனுப்புனேன், அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு இவனுக்கு என்ன தெரியும்? ஆபிரகாம் அனுப்பி விட்டான், எந்த பொண்ணு வருது, கூணு வருமா, குருடு வருமா, சப்பானி வருமா, மொடை வருமா, குட்டை வருமா, நெட்டை வருமா, முடி இருக்குமா இருக்காதா, எதுவுமே தெரியாது. ஒரு பொண்ணு வருது, அவ்வளோதான். சரி, அவங்க வீட்டில் போக சொல்கிறாங்களே, இவன் ஈசாக்கு எப்படி இருப்பான்? அவன் வளர்த்தியாக இருப்பானா, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பானா, ஸ்டவுட்டாக இருப்பானா, அல்லது நல்லா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில மனுஷிகளை கேட்டிருக்கிறேன், மனுஷர்களை, உங்கள் திருமண லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்னு. அவங்க சொன்ன எனக்கு இருதயத்தை ரொம்ப டச் பண்ணது. கல்யாண மேடையில் தான் என் மனைவியை முதல்ல நான் பார்த்தேன். எங்கள் அப்பா பார்த்த பொண்ணு, எங்கள் அம்மா பார்த்த பொண்ணு, அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சேன். இன்றைக்கு வரையும் நாங்கள் நல்லா இருக்கோங்கிறாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்மளாக இருந்தால் 1000 முறை பார்க்கணும், பேசி பார்க்கணும், குரல் நல்லா இருக்கா, உருவம் நல்லா இருக்கா, செருப்பு கரெக்டாக இருக்குதா, சட்டை கரெக்டாக இருக்கா. இத்தனை பரிசோதனை பண்ணி கட்டிட்டு எத்தனை நாள் வாழ்கிறேன் தெரியுமா? 4 நாளில் நாயை பேய மாதிரி அடிச்சுக்கிட்டு உருள்றேன். எல்லாம் தானடா பார்த்து கல்யாணம் ஏன் அடிச்சுட்டு கிடக்குறேன்? அதாங்க தேவனுடைய இணைப்பு வேற. பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். திருமணத்தில் கீழ்ப்படியணும், படிப்பில் கீழ்ப்படியணும். உங்களை பால் கொடுத்து வளர்க்குறாங்க, ரத்தத்தை கொடுத்து தாங்க உங்களை வளர்த்துருக்காங்க. அவங்க ரத்தம் தாங்க உங்களுக்கு பால். அதிலே கொடுத்தவங்க உங்கள் வாழ்க்கையை கெடுத்துருவாங்களா? அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எது நல்லா சொல்லித்தரணும். அதுபோல் தாங்க ஊழியக்காரங்களாம், உங்களுக்கு எங்கள் ஜீவனையே பணையை வைத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தீமையை நாங்கள் சொல்லிக் கொடுப்போமா? நன்மையை தாங்க சொல்லித்தரும். நீ நல்லா இருக்கத்தாங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு நேற்றுலேருந்து கொத்தளமிட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு தீமையை சொல்லிக் கொடுக்கவா நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே நிற்கிறேன்? நன்மையைத்தான் பேசத்தான் ஊழியக்காரனாகி கர்த்தர் எங்களை வைத்திருக்கா, உங்களுக்கு தகப்பனாக. அடுத்து பாருங்க, கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பெற்றார் பிள்ளைகள் எப்படி இருக்கணும். அடுத்து பாருங்களேன், இன்னும் யார் இருக்கணும்? பிதாக்களே நீங்க எப்படி இருக்கணும்? 21வது வசனம், பிதாக்கள்னா அப்பா அம்மாக்களே, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு, பக்கத்தில் சொல்லுங்க, கோவப்படுத்தக்கூடாது. நம்ம பேசும் பொழுதே அவனுக்கு கோபம் எரிக்கிட்டு வர்றேன், அப்படி பேசுற ரோசம் மாதிரி வரேன், ரோசம் வர்ற மாதிரியே தட்டி கொடுத்து பேசுவேன். நீலாம் சாகணும்டா, நீலாம் மனுஷனாடானா அப்புறம் அவனுக்கு கோவம் வருமா வராது. அவனை ரோசப்படுத்துகிற மாதிரியே பேசுற. நீ சம்பாதிக்க லாயக்கல், 1 ரூபா சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னா, நம்ம வயசில் அந்த வயசில் சம்பாதிச்சோமா? அப்போ எதை சொன்னால் அவனுக்கு ரோசம் வருமா அதவே சொன்னா அப்புறம் கர்த்தர் சொல்ல, நீ பிதாக்களாக இருக்கிறியா, பிள்ளைய என்ன பண்ணக்கூடாது? நீ அந்த பாதையில் தானே வந்த, உனக்கு தெரியாதா அவனுக்கு இருக்கிற பலவீனம், அவனுக்கு இருக்கிற குறைவு, அவனுக்கு இருக்கிற வருத்தம். அந்த வயசில் நீ எப்படி இருந்தேங்கிறத முதல்ல யோசி. நம்மளாம் அந்த வயசில் எல்லா சும்மா டிராக்டர் மாதிரி வாழ்ந்து விட்டு இப்போ வந்துக்கிட்டு நான் கரெக்டு படுத்துறது, அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னா நீ எப்படி இருந்த? ஆண்டவர் உன்னையும் கேள்வி கேட்டார்னா நம்ம என்ன சொல்கிறது? முகத்தை எங்கிட்டு திருப்புறது? அவனுக்கு பலவீனம், நம்ம ஜெபந்தான் பண்ணணும். கர்த்தர் தான் அவனை சரிப்படுத்தும். அவனை கோபப்படுத்தாத, அவனை ரோசப்படுத்தாத, அவனை கடிந்து கொள்ளாத. கடிமை ஒரு நாளும் பரம்பை கையாடணும். அதுக்காக வந்து சாகர மாதிரி அடிக்கக்கூடாது, அடிக்கணும். ஆனால் அதுலேயும் சொல்கிறாரு, அவனை கொன்றாதேங்கிறார். சரி, ரைட்டு. மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அடுத்து பிதாக்கள் எப்படி இருக்கணும், அடுத்து வேலைக்காரர். எல்லாரும் வேலைக்கு போகிறீங்க இல்லையா? வேலைக்காரங்க எப்படி இருக்கணும்? 22வது வசனம் முடிச்சிடுறேன். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இதயத்தோடு. ஆமாம், வேலைக்கு போகிறீங்கள, மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறது. மனுஷன் பார்க்குறப்ப பார்த்தா மங்குன்னு கொத்துறது வெட்டுறது, அவன் பார்க்குறப்ப வேலையை வெட்டியை செய்யறது பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரையும் பார்க்குறப்ப பார்த்தா வேலை வெட்டி பறக்கும். அவன் அங்கிட்டு மறைஞ்சிட்டான்னு வச்சுக்க, ஒன்றும் நடக்கும், அப்படியே போட்டு போயிடும். எல்லாமே மனுஷனை தாங்க தெரியப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, வேலைக்கு போயிட்டியா, மனுஷன் பார்க்குறேன் பார்க்கல, தேவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன் வேலையை நீ கரெக்டாக செய். மனுஷனை திருப்திப்படுத்த ஊழியம் அல்ல. அது மாதிரி எந்த வேலையும் ஒருத்தர் பார்த்தா ஒன்று, ஒருத்தர் பார்க்காட்டி ஒன்று.
ஒருத்தர் கவனிச்சா ஒன்று, ஒருத்தர் கவனிக்காட்டி ஒன்று. நாமளும் கூட அப்படி தாங்க சார். வீட்டில் இருக்கிறமே பங்கற மாதிரி உட்காந்துருக்குறோம். சிவ மாட்டான், பவுடர் அடிக்க மாட்டான் ஒழுங்க. ஆனால் ஒரு பக்கம் பெறப்பட சொன்னால் 1.5 மணி நேரம் ஆனால் வெளியே வர மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சீவி இவ்வளோ நேரம் யாருக்கு பண்ணீங்க, யார் பார்க்க போகிறா? முதல்ல நீங்கள் தானே இருந்தீங்க, ஏன் அப்படி பண்ணலை? அப்போ நீங்களாக இருந்ததுனால உங்கள் வீட்டுக்காரங்களாம் எப்படி வேணாலும் உங்களை பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்க? வெளியில் போக போகிறீங்களா? அப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் பண்ணுறதுலாம் யாருக்காக? ஹலோ, உங்கள் வீட்டுக்காரங்களாம் உள்ளே தானே இருந்தாங்க, அவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போடலையே. அப்போ அப்படி பங்குற மாதிரி தானே உட்காந்துருந்தீங்க. இப்போ மட்டும் பார்த்தா வெட்டிக்கு இதை மாட்டி அதை மாட்டி வெளியே வர்றீங்களே, யாரு பார்க்க? என் கேள்விக்கு பதில் பண்ணி, யாரு பார்க்க? உங்கள் வீட்டுக்காரங்க பார்க்கணும்னா நீங்கள் முதல்ல காலையில் இப்படி செஞ்சுருக்கணும்ல. இப்போ யாராவது ஒருத்தர் பார்க்கணும். பார்த்து சூப்பர் சேலை, ட்ரெஸ் சூப்பர், கவரிங் சூப்பர் சூப்பர், சீவல் பாரு. இந்த யாரை திருப்திப்படுத்துறீங்க? மனுஷர் பார்க்க திருப்திப்படுத்துறீங்களா? ரியலியே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோம் பத்தியா? பிறரை திருப்திப்படுத்த பார்க்குறோம், தேவனை நம்ம திருப்திப்படுத்துகிறோம். அப்படின்னா காலையிலே நீங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கணும்ல, காலையிலே நீங்கள் அப்படி அழகுபடுத்தி இருக்கணும்ல. தேவனுக்கு பிரியம்னா அப்பயும் செஞ்சுருக்கணும். இப்போ யாருக்காக போகிறீங்க? மொய் வைக்கிறப்ப கூட எட்டி பார்க்குறேன், 1001. இப்போ மரியாதை குறைஞ்சோம்னா 2001ங்கிறேன். அங்கேயே ஒருத்தனை பிரியப்படுத்துகிறேன். தெரிஞ்ச வேலைதுன்னா மொய் வேற, தெரியாத வேலைதுன்னா மொய். ஹலோ, யாரை திருப்திப்படுத்துகிறோம்? எல்லாமே செல்ஃப் தாங்க, மனுஷனை தான் திருப்திப்படுத்துகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியில் சொல்கிறாரு, வாட்சி முடிக்கலாம், 24வது வசனம் பின்னாடி பக்கம் வாசிங்க. எதை செய்தாலும், புது மனுஷன் எப்படி இருக்கணும்? எதை செய்தாலும், பக்கத்தில் சொல்லுங்க பிரதர், எந்த வேலை செஞ்சாலும் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் அதை மனுஷருக்கென்று. ஹலோ, யாருக்குன்னு செய்யக்கூடாது. உள்ளத்தில் போயிடுச்சா? புது மனுஷன் தான் இப்படி தான் இருக்கணும். பழைய மனுஷன்னா மனுஷனுக்குன்னு செய்யலாம், சரி, மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. இனிமேல் புது மனுஷனா இருந்தா நீ மனப்பூர்வமா செய்யும். எதை செஞ்சாலும் மன நிறைவா செய். என்ன ஒருத்தர் பார்க்குறாரு 7 கண்ணு. நான் ஒரு நாளும் சொல்லுவேன், அந்த 2 கண்ணால் நான் ஒன்றை பார்க்குறேன், நீங்கள் எத்தனை கண்ணு பார்க்குது? எப்படி நான் தப்பிக்கிறது? 7 கண்ணில் அவர் என்னைய பார்க்குறாரு. நான் அவருக்கு எனக்கு 2 கண்ணில் தான் அவரை எனக்கு தெரியுது. இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் 7 கண்ணை வச்சுக்கிட்டு என்னை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்போ எப்படி தப்பிக்கிறது? அப்போ எவ்வளோ சின்சியராக இருக்கான். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பல. மோசே, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். மோசே பழைய மனுஷன் எப்படி தெரியுமா? எகிப்தியனை அடிச்சு ஒரே அடி அடிச்சு கொண்டு போட்டேன், எம்புட்டு கோவக்காரன் பழைய மனுஷன். சரி, ஊழியத்துக்கு வந்துட்டான்ல, கர்த்தர் சாந்தம் உள்ளவன்னு சொன்னார்ல, அவன் கடைசி வரையும் அப்படி இருந்தானா? கண்மலையை பார்த்து அட்றான்னு சொன்னோடனே அடிச்சு தண்ணியை வர வச்சு விட்டேன். ஏற்கனவே அடிக்கிறது இவனுக்கு கை வந்த கல்ல. எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்தையும் கற்றுவன் தேர்ந்தெடுக்கிறான். ஈக்குவல் பார்வோனே பார்வோன்னு தான், அவன் மாதிரியே தான் இவன். 2 பேரும் ஒரே ட்ரெயினர், 2 பேரும் ஒரே இடத்துல கல்வி பாடசாலையில் படித்தவன். இப்போ எகிப்திலிருந்து வந்து எபிரேயரோடு சேர்ந்துக்கிட்டதுனால இப்போ கொஞ்சம் தடியும் கம்புமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளம் யார் மாதிரி தான் இருக்குது, பார்வனோடு தானே இருந்தேன். அந்த காலத்தில் ட்ரைனிங் எடுத்தவன்ல, அட்றான்னு சொன்னோடனே ஈஸியாக அடிச்சிட்டேன். ஆனால் அதே கண்மலையை பார்த்து பேசுகிறான்னொன்னே என்ன செய்ய முடியல அவனால். எந்த சுபாவம் என்ன இருக்குது? என்ன சுபாவம் இருக்குது? இன்னும் இந்த பழைய சுபாவம் இருக்குது பாருங்க. அடிச்சாம் பாரு கண்மலையை டம்முன்னு. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முன்னாடி என்னை கனவீனப்படுத்திட்டியாடா. சரி, கற்பனையை வாங்கிட்டு வந்தானே, கொண்டு வந்து கரை சேர்த்தானா? வாங்கிக்கிட்டுலாம் 40 நாள் உட்காந்து கொத்தளம் போட்டு வாங்கிட்டு வரும் பொழுது மேலே இருக்கிற புத்தி பயங்கரமாக சொன்னேன், கோவப்படாதீங்க, உங்கள் மாமன் மகிமைப்பட்டு போயிருக்கு, கெட்டு போயிடும், நீங்கள் மனுஷனை போல் செஞ்சிட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு இவன் அவருக்கு புத்தி சொல்லிட்டு கீழே தரையில் கால் வச்சோன்னே எர்த்குவிக்கு அடிச்சிருச்சு போல இருக்கு. அந்த பழைய ஆவி அடிச்சாம்பாரு கற்பனையை உற்றே அதில் அடித்து பூரா உடச்சி போட்டுட்டு எல்லாத்தையும் கண்ணுக்குட்டியெல்லாம் நொறுக்கி போட்டுட்டேன். இது எந்த சுபாவம்? பழைய சுபாவம் தானே. அப்போ ஊழியக்காரனாக இருந்தாலும் இன்னும் என்ன சுபாவம் மாறல. அந்த கை போகுது பாருங்க, அடிக்கிறல. என்னத்தை அடிச்சிட்டாங்க? கற்பனையவே உடைச்சிட்டாங்க, கண்மலையவே அடிச்சிட்டாங்க, இயேசுவையே அடிக்கிறாங்க. இவன் கையில் இருக்கிறது தேவன் கொடுத்து, இன்னும் பூமிக்கு அந்த வார்த்தை வரலங்க. இன்னும் ஒருத்தனு கூட தெரியாதுங்க அந்த வார்த்தை என்னன்னே தெரியாதுங்க. படிச்சுவன் பார்த்தானே உரியா மாதிரி நேராக கொண்டு வந்துட்டானான்னு எனக்கு தெரியல. வர்ற வழியிலே கோவம். இவன் கோவம் வந்தால் கையை ஒடிச்சிக்க வேண்டியான், காலை ஒடிச்சிக்க வேண்டியான், என்னையாவது செஞ்சுக்க வேண்டியானே. அதை போய் தேவனுடைய வார்த்தையை உடைக்கலாமா? அப்போ எம்புட்டு கோவக்கார. இன்னும் பழைய மனுஷன் பார்.
ஆனால் பவுல் பாருங்க, பழைய மனுஷன் எல்லாரையும் அடித்து உடைக்கிறவன், சபையை உடைக்கிறவன், வீட்டை உடைக்கிறவன், ஆளை கொள்றவன், ஸ்தேவானை கொள்றவன், எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிறேன், என் சரீரத்தை சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பூரணப்படவும் எனக்கு தெரியும். எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். பரம அழைப்புதன் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் யூதர்களால் ஒன்று குறைய எத்தனை முறை அடிக்கப்பட்டேன், சிலுவையில் அடிக்கப்பட்டேன், மிலார்களால் அடிக்கப்பட்டேன், கல்லெறியுண்டேன், எல்லாம் சொல்கிறார். இப்போ இவன் பழைய மனுஷன், கோவக்கார மனுஷன். இப்போ இவன் இந்த புதிய மனுஷன் சொல்கிறேன், எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். இப்போ 2 பேரில் யாருங்க பழைய மனுஷனை விட்டுட்டு புது மனுஷனுக்கு வந்தது? பவுல் பழைய மனுஷனை விட்டுட்டு புது மனுஷன் ஆகிட்டான். ஆனால் மோசே பழைய மனுஷனை சுமந்துக்கிட்டே தான் கடைசி வரை இருந்தேன். அவன் புது மனுஷனாகவே என்ன செய்யலை. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஏசப்பா உன்னதமான தேவன், அந்த தேவனுடைய மகிமையை அப்படியே அங்கே வச்சுட்டு மனுஷனாக இறங்கி வந்து தாழ்மையின் ரூபத்தை தரித்து கொண்டார். சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்துறாங்க, தலையில் கொட்டுறாங்கங்க, பேசாமல் நிற்கிறார். ஏசையா 53 எழுதுறாரு, மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். முடியெல்லாம் பிக்கிறாங்கங்க. முடி வெட்டுறவங்க என்ன மாதிரி ஆட்டுக்குட்டியை முடி வெட்டும் பொழுது வலிக்கும் அந்த ஆடுக்கு. வெட்டுவேன், அந்த கத்தி கரியா இருக்குமோ இருக்காது தெரியாது. ஏன் வெட்டுறான்னு தெரியுமா? அது போகிற இடத்துல மாட்டிக்கும், முள்ளில் அதில் போகிற அந்த கிழுவையில் மாட்டிக்கும். அதனால் அதுக்கு உடம்புல முடியே இருக்கக்கூடாது. அதனால் வெட்டினாத்தான் அது உயிரோடு வரும், இல்லாட்டி ஈஸியாக சிங்கம் புலி கரடி பிடிச்சிரும். அதுக்கு தான் மயிரை கத்தரிப்பேன் ஆட்டுக்குட்டிக்காரன். இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகம் கத்தரிக்கும் பொழுது வாய் தரவாமல் இருந்தாராம். ஏசையா எழுதுறார், வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஒருத்தன் கன்னத்தில் அடிக்கிறான், ஒருத்தன் தலையில் கொட்டுறான், ஒருத்தன் காரி துப்புறான், ஒருத்தன் முள்முடி வைக்கிறான், சிலுவையை சுமக்க பலாத்காரம் பண்ணுறான். அவர் சவுக்க எடுத்தவர் தானே, ஆனால் அவர் காண்பித்தாரா? அன்பாக இருந்தார். பிலாத்து கேட்குறேன், சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறாங்க. சிலுவையை சுமக்க அவரை பலாத்காரம் பண்ணினார். ஆனால் அவர் சாந்தமாய் நின்னார், வாய் தரவாத ஆட்டுக்குட்டி போல நின்னார். இப்போ பார்த்தீங்களா அவருக்குள்ள இந்த புதிய மனுஷன். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த மனுஷனை சுமந்துட்டு இருக்க? எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். பரலோக எஜமானனுக்கு நேரம், ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டு புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்கிறார். எனக்குள்ள கோபம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், விரோதம் வேண்டாம், கசப்பு வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், பிறரை திருப்திப்படுத்துகிற எண்ணம் எனக்கு வேண்டாம். பிறருக்காய் நான் வாழக்கூடாது ராஜா, உமக்காய் நான் வாழணும் ஐயா. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உமக்காக, என் வார்த்தைகள் எல்லாம் உமக்காக, என் உணர்வுகள் எல்லாம் உமக்காக. மனைவியாக இருந்தால் கணவனைக்கு நான் கீழ்ப்படியணும், புருஷனாக இருந்தால் மனைவியை அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது. பிள்ளைகளாக இருந்தால் இதோ பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். பிதாக்களாக இருந்தால் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது, திறனற்று போக பண்ணக்கூடாது. வேலைக்காரர்களாக இருந்தால் எஜமானனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து, மனுஷனுக்கு பிரியமாய் அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் செய்யணும். கைகளை உயர்த்தி நல்ல நன்றி சொல்லுவோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் வாழ்க்கை மாறட்டும் ராஜா, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.